ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சோயா மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரோட் சைட் கடைகளில் காளான் மஞ்சூரியன் சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டிலையே சோயா மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்து இதோட சைஸ் நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இல்லாமல் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், பட் அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நம்ம கலந்து விடணும். ஏன்னா அதிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சமாக ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் அப்படி சொல்லலாம். இல்லை ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மாவு நம்ம சோயா சங்க்ஸோட நல்லா கோட் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை கலந்து விட்டுக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா அந்த மாவு நல்லா கோட் ஆகியிருக்கணும். பட் நம்ம எடுத்து விடுறப்போ இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளால் எடுத்து விட முடியணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. ஒன்றா இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தனித்தனியாக இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாமல் ஒரு நிமிஷம் இது நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இதை நல்லா திருப்பி விட்டு இது ஈவனாக ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் பாதியாக குறைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஆயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா சோயா சங்க்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைனா இஞ்சி தனியாக பூண்டு தனியாக பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நான் ரேண்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே நீங்கள் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு நிமிஷம் போல் வதங்கினதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் ஆட் பண்ணலைங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கேன் தண்ணியில் சேர்த்து. அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சோயா ஃப்ரை இதோட சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரோட இந்த சோயா நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா கோட் ஆகணும். இப்படி நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சோயா மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சோயா மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 65 பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சூரியன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.